Hi all, this is Sailesh. Welcome back to my channel. நம்ம சேனலில் ஹையர் செகண்டரி செகண்ட் இயர் தட் இஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் +2 உடைய கம்ப்யூட்டர் சயின்ஸ் சிலபஸை தான் நம்ம ஒன்று பார்த்துட்டு இருக்கோம். இப்போ இந்த வீடியோவில் சாப்டர் 1 ஃபங்க்ஷனில் ஃபங்க்ஷன் வித் ரெஸ்பெக்டிவ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் ரிகர்சிவ் ஃபங்க்ஷன்ஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அதை தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ நம்ம பிடிஎஃப் கிட்ட போகலாம். இப்போ இந்த ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் பேஜ் 2ல இருக்குது. இந்த பிடிஎஃப்ல பேஜ் 2ல ரிகர்சிவ் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. இப்போது இதில் வந்து 1 பேஜுக்கு தான் அவங்க கண்டென்ட் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இதில் வந்து 5 பாயிண்ட்ஸ் தான் இருக்குது. ஃபஸ்ட்டு ரிகர்சிவ் ஃபங்க்ஷன்ஸ்னால் என்ன, அதோட டெஃபினிஷன்ஸ் என்ன, அதுக்கப்புறம் சின்டெக்ஸ். ஓகே, அந்த சின்டெக்ஸை இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க ரிகர்சிவ் ஃபங்க்ஷன்ஸ்க்கு. அதுக்கப்புறம் ஒரு ஃபங்க்ஷன் டைப்பை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் லாஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வந்து ஆல் ஃபங்க்ஷன் ஆஃப் ஸ்டாட்டிக் டிஃபரன்ஷியேஷன்ஸ்னு ஒரு பாயிண்ட்டை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஓகே, இப்போ நம்ம 1 by 1 பாயிண்ட்டாக நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ரிகர்சிவ் ஃபங்க்ஷன்ஸ்னால் என்ன, அதோட டெஃபினேஷன் பார்க்க போகிறோம். ஓகே, a function definition which call itself is called as recursive functions. இந்த வேர்டில் போய் பாருங்கள். இப்போ இந்த ரிகர்சிவ் ஃபங்க்ஷன்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நான் பராமீட்டர் வித்தவுட் டைப்பில் நம்ம படித்த ஒரு கோடை நான் எக்ஸ்பிளைன் பண்ண ஒரு கோடை தான் இங்கே நான் எடுத்திருக்கேன். அந்த கோட் மூலமாக நீங்கள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் ரிகர்சிவ் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ அதுதான் இங்கே நான் போட்டிருக்கேன். ஓகே, இப்போ இங்கே பாருங்கள், இதுதான் ஒரு ஃபங்க்ஷன் டெஃபினிஷன். இந்த ஃபங்க்ஷன் நேம் வந்து பவர். ஓகே, ஒரு ஃபங்க்ஷனை நம்ம ரிகர்சிவ் ஃபங்க்ஷன்ஸ் எப்படி சொல்வோம்னா, அது ரெக்குன்னு ஒரு கீவேர்டு இருந்துச்சுன்னா அது ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். இந்த ஃபங்க்ஷன்ஸில் ஒரு 2 ஸ்டேட்மெண்ட், தட் இஸ் இஃப் கண்டிஷன் செக் பண்ணுறாங்க. அதுக்கு முன்னாடி இதுக்கு பராமீட்டர் வந்து ஏபின்னு 2 பாஸ் பண்ணியிருக்காங்க. அந்த இஃப் கண்டிஷன்ஸில் இஃப் பி ஈக்குவல் டு 0வாக இருந்தால் ரிட்டர்ன் வால், எல்ஸ் a to the power of ab minus 1 ரிட்டர்ன் பண்ணும். ஓகே, பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. இங்கே ஒரு ப்ரீ கண்டிஷன் ஸ்பெசிஃபை பண்ணுறோம், b greater than equal to 0, ரிட்டர்ன் டைப் a to the power of b. ஓகே, இதுதான் ஒரு ஃபங்க்ஷன் டெஃபினிஷன்ஸ். இப்போ ரிகர்சிவ் ஃபங்க்ஷன்ஸ்னால் என்னென்னா, ஒரு ஃபங்க்ஷன் டெஃபினிஷனில் தட் இஸ் ஒரு ஃபங்க்ஷன், அந்த ஃபங்க்ஷன் நேம் பவர், அந்த ஃபங்க்ஷனை நம்ம இங்கே டிஃபைன் பண்ணியிருப்போம். அந்த ஃபங்க்ஷன் டெஃபினிஷனுக்குள்ள சேம் ஃபங்க்ஷன், அந்த பவருன்னு ஒரு ஃபங்க்ஷன் அகெயின் கால் பண்ணோம்னா அதுதான் ரிகர்சிவ் ஃபங்க்ஷன்ஸ். பாருங்கள், a function definition which call itself that power is called as recursive function. So that is ஒரு ஃபங்க்ஷன் டெஃபினிஷனுக்குள்ள அகெயின் அண்ட் அகெயின் அந்த ஃபங்க்ஷனை கால் ஆகிச்சுன்னா அதுதான் ரிகர்சிவ் ஃபங்க்ஷன்ஸ். ஓகே, இப்போ இதோட சின்டெக்ஸ் பார்ப்போம். This is a syntax. Let is a function definition. Rec is a keyword for the recursive function. And fn is a function name. a1, a2, an இதெல்லாம் is a parameter. K என்னன்னு பார்த்தீங்கன்னா, k is a return value of the function k. is a return value. ஒரு ஃபங்க்ஷன்ஸோட ரிட்டர்ன் வேல்யூ அந்த கே தான். ஓகே, இது இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க டீட்டெயிலாக. இப்போ சப்போஸ் ஒரு ஃபங்க்ஷன் ரெக்குன்னு ஸ்பெசிஃபை பண்ணியிருந்தா அது ரிகர்சிவ் ஃபங்க்ஷன்ஸ், ரெக் வந்து ஸ்பெசிஃபை பண்ணாமல் இருந்துச்சா அது நார்மல் ஃபங்க்ஷன்ஸ். ஓகே, இப்போ இதை நான் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் வச்சு 2 times 2 ப்ரோக்ராம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இப்போ இந்த ப்ரோக்ராம் C++ வச்சு நான் எழுதியிருக்கேன். ஓகே, இப்போ இங்கே பாருங்கள், இது வந்து ஒரு மெயின் ஃபங்க்ஷன். இந்த மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே 2 ஸ்டேட்மெண்ட் எழுதியிருக்கேன். ஃபர்ஸ்ட் லைன் வந்து திஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் ரிகர்சிவ், இதை நான் பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கேன். அப்புறம் இப்போ இதில் ஒரு ஃபங்க்ஷன் கால் இருக்குது, அந்த ஃபங்க்ஷன் காலில் மெயின் ஃபங்க்ஷனே திருப்பி கால் பண்ணியிருக்கு. ஓகே, இப்போ ஒரு ஃபங்க்ஷன் காலிங்கில் அகெயின் அந்த ஃபங்க்ஷனை கால் ஆகிறது ரிகர்ஷன் ஃபங்க்ஷன்ஸ் தான். ஸோ தே கால் தெம்செல்ஃப். ஒரு ஃபங்க்ஷன் இருக்குன்னா அந்த ஃபங்க்ஷன் தே கால் தெம்செல்ஃப். ஓகே, இப்போ இந்த ஃபங்க்ஷன்ஸை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா எப்படி ரிசல்ட் வருதுன்னா இந்த லைன்ஸ் தான் ரிசல்ட்டாக வரும். ஓகே, இப்போ பாருங்கள், இப்போ இதை நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன், என்னுடைய கண்ட்ரோல் மெயின் கிட்ட வரும். ஃபர்ஸ்ட் திஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் ரிகர்ஷன், அது பிரிண்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் ஒரு ஃபங்க்ஷன் கால் இருக்குது. ஸோ அந்த மெயின் ஃபங்க்ஷன் அகெயின் நான் கால் பண்ணுறேன், அப்போது கண்ட்ரோல் திருப்பி இங்கே வந்துடும், இந்த லைனுக்கு வரும். திஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் ரிகர்ஷன். ஸோ இந்த லைன் பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகே, ஸோ திருப்பி அகெயின் திஸ் இஸ் a main function call பண்ணுது. ஸோ control go back to main
அண்ட் திருப்பியும் சி அவுட் இந்த லைன் தான் பிரிண்ட் ஆகுது. ஓகே, பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ ஒவ்வொரு நேரமும் அந்த மெயின்னு ஒரு ஃபங்க்ஷன் அகெயின் அண்ட் அகெயின் எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கு. இப்போ அகெயின் அகெயின் எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கு. இந்த கோடில் இதுதான் ரிகர்சிவ் ஃபங்க்ஷன்ஸ். ஓகே, இப்போ இந்த எப்பவும் ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் இது வந்து ஒரு அடிஷ்னல் பாயிண்ட்டு. எப்பவும் ரிகர்சிவ் ஃபங்க்ஷன்ஸ்க்கு ஒரு டெர்மினேட்டிங் கண்டிஷன்ஸ் கொடுக்கணும். டெர்மினேட்டிங் கண்டிஷன்ஸ் கொடுக்கலன்னா அந்த எக்ஸிக்யூஷன் இன்ஃபைனைட் டைம்ஸ்க்கு லூப் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஓகே, இப்போ ஒரு அந்த கண்டிஷன்ஸ் இப்போ இந்த ஃபங்க்ஷன்ஸ் வந்து ஸ்டாப் பண்ணோம்னா இப்போ நம்ம ஏதாச்சும் ஒரு கண்டிஷன் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கணும். சப்போஸ் இப்போ நான் இங்கே வந்து i = 1 0 வேல்யூ செட் பண்ணி இந்த இடத்துல i ++ இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டேன். இப்போ i = 3. ஸோ i வந்து 3 i is equal to 4. i வந்து lesser than 4 இருக்கும்போது ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொன்னால் அப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல வந்து ஸ்டாப் ஆயிடும். 4வது வாட்டி அதை ஸ்டாப் ஆயிடும். 4வது லூப்புக்கு இப்போ நான் எதுவுமே ஸ்பெசிஃபை பண்ணல. ஸோ கண்டிப்பாக இந்த லூப்பில் ஸ்பெசிஃபை தட் இஸ் ஒரு ரிகர்சிவ் ஃபங்க்ஷன்ஸ் எழுதுங்க, கண்டிப்பாக டெர்மினேட்டிங் கண்டிஷன்ஸ் இருக்கணும். இப்போ நான் இது வந்து எக்ஸ்பிளிசிட்டாக தான் இந்த ஃபங்க்ஷன்ஸை வந்து நான் ஸ்டாப் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால தான் திஸ் இஸ் அண்ட் ஈன்னு இது பிரிண்ட் பண்ணும்போது இது நான் வந்து என்னுடைய எக்ஸிக்யூஷன்ஸ் விண்டோவை க்ளோஸ் பண்ணதுனால இதோட நின்றுச்சு, மற்ற எதுவுமே பிரிண்ட் ஆகலை. ஓகே, இதுதான் ஒரு நைஸ் எக்ஸாம்பிள். இன்னொரு எக்ஸாம்பிள் நான் இங்கே சொல்கிறேன் பாருங்கள். இப்போ இங்கே ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஏன்னு ஒரு ஃபங்க்ஷன், அந்த ஃபங்க்ஷனுக்கு ஒரு என்னன்னு ஒரு பேராமீட்டர் பாஸ் பண்ணியிருக்கேன். இப்போ அங்கே ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது. இப்போ எப்போ n வந்து 0 விட பெருசாக தான் இருக்கணும் ஒரு கண்டிஷன் செக் பண்ணுறேன். இங்கே 2 ஸ்டேட்மெண்ட் இருக்குது. என்ன பிரிண்ட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் ஒரு ஃபங்க்ஷன் கால் பண்ணுங்கள் a(n-1) ஃபங்க்ஷன்ஸ் கால். இப்போ a(n-1) என்னென்னா எப்பவும் ரிகர்சிவ் ஃபங்க்ஷன்ஸ்க்கு வேல்யூ பாஸ் பண்ணும்போது ப்ரீவியஸ் வேல்யூவை தான் பாஸ் பண்ணுது. தட் இஸ் n = 3 இருந்தால் நம்ம பாஸ் பண்ணும்போது 3 - 1 2 தான் பாஸ் பண்ணும். அதான் இங்கே இருக்குது. ஓகே, இப்போ என் மெயின் ஃபங்க்ஷனை பாருங்கள். int x is equal to 0 x equal to 3 ஒரு வேரியபிள் அசைன் பண்ணுறேன். அப்புறம் ஒரு ஃபங்க்ஷன் கால் தட் இஸ் ஏன்னு ஒரு ஃபங்க்ஷனை 3 பராமீட்டருக்கு கால் பண்ணுறேன். அவ்வளோதான். இப்போ இந்த ப்ரோக்ராமை நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். எக்ஸிக்யூட் பண்ணும்போது எனக்கு என்ன எப்படி அது ப்ராசஸ் ஆகுதுன்னு பார்ப்போம். இப்போ மெயின் ஃபங்க்ஷன்ஸ் கால் ஆகும். கண்ட்ரோல் வந்து மெயின் ஃபங்க்ஷன் கிட்ட போகும். அந்த மெயின் ஃபங்க்ஷன்லேருந்து ஃபங்க்ஷன் கால் ஏன்னு ஒரு ஃபங்க்ஷன் கால் பண்ணுறோம். a(3) பராமீட்டர்ஸில் அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம். இப்போ இதை கால் பண்ணும்போது அந்த ஃபங்க்ஷன் இப்போ n வந்து greater than 0 செக் பண்ணும். இப்போ n வேல்யூ வந்து 3 பராமீட்டராக நம்ம பாஸ் பண்ணுறது 3 greater than 0 செக் பண்ணும். இப்போ வந்து 3 greater than 0 தானே, அப்போ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். ஸோ n பிரிண்ட் ஆகும். அப்புறம் a(n-1) இப்போ ஒரு ஃபங்க்ஷன் கால், திருப்பியும் ஒரு ஃபங்க்ஷன் கால் நம்ம இங்கே பார்க்குறோம். இதை நம்ம இப்போ பிரிண்ட் பண்ணுறோம் ரைட்டா. இப்போ a(2) ரைட். இப்போ அகெயின் a(2) இப்போ அகெயின் வந்து இந்த ஃபங்க்ஷன்ஸ் ஏ தான் கால் பண்ணுது. ஓகே, இப்போ இந்த a(2) இந்த ஃபங்க்ஷன் இந்த a ஃபங்க்ஷன் கால் இட் செல்ஃப் பை பராமீட்டர் 2. ஸோ இப்போ இது வரும்போது கண்டிஷன் செக் பண்ணும். n வந்து 2 இஸ் greater than 0 இல்லை ஃபால்ஸ். சாரி 2 வந்து greater than 0. it is true. ஸோ இது பிரிண்ட் பண்ணும் 2. அதுக்கப்புறம் ஒரு ஃபங்க்ஷன் கால் இருக்குது. அந்த ஃபங்க்ஷன்ஸ் காலுக்கு பராமீட்டர் 2 - 1 ஸோ 1ன்னு பாஸ் ஆகும். ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷன் வந்து இது வந்து கால் இட் செல்ஃப் பை என்னது பை பாசிங் 1 as a parameter பாஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ இந்த 1 is greater than 0. ஓகே, ட்ரூ தான். இந்த கண்டிஷன் எக்ஸிக்யூட் ஆகும். என்ன பிரிண்ட் பண்ணுவாங்க, இப்போ இந்த இடத்துல வந்து 1 - 1 ஃபங்க்ஷன் கால் பண்ணுறோம். அந்த ஃபங்க்ஷனில் பராமீட்டர் 1 1 - 1 0 a(0) வந்து இதாகும். ஓகே ஓகே இப்போ அகெயின் வந்து என்ன ஆகுதுன்னா இது வந்து ஒரு ஃபங்க்ஷன் கால் தான். இந்த ஃபங்க்ஷன் வந்து கால் இட் செல்ஃப் பை ஒரு என்னது பராமீட்டர் 0ன்னு சொல்லி ஒரு இதில் கால் ஆகும். ஸோ இப்போ நீங்கள் இது பண்ணிங்கன்னா இங்கே கண்டிஷன் செக் பண்ணும். 0 greater than 0 ஃபால்ஸ். ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷன் ஃபால்ஸ் ஆகும்போது இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ்லேருந்து வெளியே கண்ட்ரோல் வந்துடும். ஓகே, ஸோ அப்போ இங்கே எது நம்ம பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போது இதில் 3 2 1 ஏன்னா முதலே இந்த ஃபங்க்ஷன் காலுக்கு முன்னாடியே டிஃபைன் பண்ணியிருக்கறனால நம்ம பிரிண்ட் பண்ணிட்டு தான் அந்த அடுத்த ஆக்ஷன்ஸுக்கு போகும். ஸோ 3 2 1 டிஸ்பிளே ஆகும். ஓகே, தட்ஸ் ஆல். இப்போ அடுத்தது பார்ப்போம். இப்போ ஒரு அல்காரிதம் இங்கே ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க. இந்த அல்காரிதம் வந்து கொடுத்துருக்க நம்பர் வந்து
வந்து ஈவனா ஹார்டான்னு கம்பேர் பண்ணுற ஒரு அல்காரிதம். இங்கே பாருங்கள், இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆக்சுவலி இதில் 2 ஃபங்க்ஷன் டெஃபினிஷன்ஸ் இருக்குமா. ஈவன்னு ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணியிருக்காங்க, ஆடுன்னு ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த ஈவன் ஃபங்க்ஷன் ரிகர்சிவ் ஃபங்க்ஷன்ஸ், ஆட் ஃபங்க்ஷன் இஸ் அ நார்மல் ஃபங்க்ஷன்ஸ். ஓகே, இப்போ இந்த ஈவன் ஃபங்க்ஷன்ஸ்க்கு எக்ஸ்ன்னு ஒரு பராமீட்டர் பாஸ் பண்ணியிருக்கோம், ஆடுக்கும் எக்ஸ்ன்னு ஒரு பராமீட்டர் பாஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ இந்த ஈவன் ஃபங்க்ஷன்ஸ்க்கு ஒரு ப்ரீ கண்டிஷன்ஸ் இருக்குது, ஒரு கண்டிஷன் ஸ்பெசிஃபை பண்ணுற, தட் இஸ் எக்ஸ் எப்பவும் 0 விட அதிகமாக இருக்கணும். ஓகே, அதே மாதிரி ஆட் ஃபங்க்ஷனுக்கு ஒரு ப்ரீ கண்டிஷன் ஸ்பெசிஃபை பண்ணுற, எப்பவும் என்னது எக்ஸு 0 விட அதிகமாக அண்ட் ஈக்குவல் டு இருக்கணும், எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 0வாக இருக்கணும்னு ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ நம்ம உள்ள இதுக்கு வாங்க. இப்போ ஈவன் ஃபங்க்ஷன், இப்போ என்னுடைய ஃபங்க்ஷன் காலை ஈவன் ஆஃப் 3ன்னு நான் பாஸ் பண்ணுறேன். அப்போ இந்த ஈவன் ஃபங்க்ஷன்ஸ் கால் பண்ணும் வித் பராமீட்டர் ஆஃப் 3. இப்போ லாஜிக் இங்கே என்ன இருக்குன்னா, இப்போ ஈவன்னு ஒரு ஃபங்க்ஷன் கால் பண்ணாங்கன்னா இப்போ இந்த கண்ட்ரோல் இங்கே வந்துடும். இப்போ இது இந்த கண்டிஷன் செக் பண்ணுறோம். இது வந்து பைப்லைனிங்னா ஆர் ஆப்ரேட்டர்னு அர்த்தம். இந்த ஆர் ஆப்ரேட்டர் என்ன செய்யும்னா, இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 0 இருக்கு. இப்போ இந்த கண்டிஷன், இப்போ இதில் ஏதாவது ஒரு ஆப்ரண்ட் வந்து ட்ரூ வர வரைக்கும் இந்த கண்டிஷன் செக் பண்ணிகிட்டே இருக்கும். சப்போஸ் இந்த ஆப்ரண்ட் வந்து ட்ரூவாக இருந்துச்சுன்னா அப்போ இது வந்து லூப்பை விட்டு, தட் இஸ் இந்த ஸ்டேட்மெண்ட்லேருந்து வெளியே வந்துடும். சப்போஸ் இது ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா அப்போ அதுக்கு அடுத்த ஆப்ரண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே, இதுதான் ஆர் ஆப்ரேட்டரோட ஃபங்க்ஷனாலிட்டி. சப்போஸ் இப்போ ஆண்ட் ஆப்ரேட்டரில் இந்த 2 கண்டிஷனும் ட்ரூவாக இருந்தால் தான் எக்ஸிக்யூட் ஆகும், ரைட். இப்போ 2 கண்டிஷன்ஸும் ஃபால்ஸாக இருந்தால் வெளியே வந்துடும், ரைட். அதே 2ம் ட்ரூவாக இருந்தால் தான் ட்ரூ, ரைட். இப்போ சப்போஸ் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா இது வெளியே வந்துடும், செகண்ட் கண்டிஷன்ஸ் எக்ஸிக்யூட் கூட பண்ணாது, ரைட். ஓகே, இப்போ இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஈவன் ஃபங்க்ஷன். இந்த ஈவன் ஃபங்க்ஷன்ஸ் என்ன செய்யுது, ஒரு ஆட் ஃபங்க்ஷனை கால் பண்ணுது எக்ஸ் மைனஸ் 1 பராமீட்டருக்கு. இப்போ இந்த ஈவன் ஃபங்க்ஷன் இன்னொரு ஃபங்க்ஷனை கால் பண்ணுது, அப்புறம் இந்த ஆட் ஃபங்க்ஷன் அகெயின் இன்னொரு ஈவன் ஃபங்க்ஷன், சேம் ஈவன் ஃபங்க்ஷன்ஸை கால் பண்ணுது. ஸோ இப்படி ஒரு ஃபங்க்ஷன் ஒரு ஃபங்க்ஷன் இன்னொரு ஃபங்க்ஷனை கால் பண்ணுறது. இப்போ ஒரு ஃபங்க்ஷன் எப்போ கம்ப்ளீட் ஆகும்னு சொல்லுவோம், இப்போ ஒரு ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் பண்ணிச்சுன்னா அப்போ அந்த ஃபங்க்ஷன்ஸ் வந்து கம்ப்ளீட்டட் நம்ம சொல்லுவோம். இங்கே ஈவன்னு ஒரு ஃபங்க்ஷன்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகவே இல்லை, ஏன்னா ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் இங்கே இருக்குது. இப்போ ஈவன்னு சொல்லிட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 0, அப்போது இது வந்து என்னது எக்ஸ் ஈக்குவல் டு 0வா, இப்போ x3 0 இல்லை, அப்போ ஃபால்ஸ். அப்போ இந்த ஆப்ரண்ட் எக்ஸிக்யூட் பண்ணும். இப்போ எக்ஸ் மைனஸ் 1 இருக்கு, 3 மைனஸ் 1ன்னு சொல்லும் போது 2ன்னு ஆகும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக இந்த ஆடு தான் கால் ஆகும், ஆட் ஆஃப் 2ன்னு கால் ஆகும். ஸோ இதில் இந்த ரிட்டர்ன் ஆஃப் ஈவன் வந்து நமக்கு எக்ஸிக்யூட்டே ஆகலை. ஸோ ஒரு ஃபங்க்ஷன் இன்னொரு ஃபங்க்ஷனை எக்ஸிக்யூட் பண்ணுது, ஆனால் அதோடைய ரிட்டர்ன் டைப்பு அது ரிட்டர்ன் பண்ணவே இன்னும் இல்லை, இன்கம்ப்ளீட்டாக இருந்து இன்னொரு ஃபங்க்ஷன்ஸ் பண்ணுது. இப்போ இந்த ஹார்டன் ஒரு ஃபங்க்ஷன்ஸ் அது இன்னொரு ஈவன், தட் இஸ் சேம் ரிகர்சிவ் ஃபங்க்ஷன்ஸே திருப்பி கால் பண்ணிச்சுன்னா இது வந்து இதுவும் ஒரு டைப் ஆஃப் ரிகர்ஷன்ஸ் ஃபங்க்ஷன் சொல்கிறாங்க. ஓகே, இப்போ சப்போஸ் இப்போ இந்த 2 கண்டிஷன் ட்ரூ ஆயிருக்கு, அப்போ வெளியே வருது. ஸோ இப்போ எப்போ இந்த கண்டிஷன்ஸ் வந்து ஃபால்ஸாக இருக்குமோ அப்போ தான் இந்த ரிட்டர்ன் ஆஃப் ஈவன் வந்து டிஸ்பிளே ஆகும், ரிட்டர்ன் வேல்யூஸ் டிஸ்பிளே ஆகும். அதே இப்போ இது வந்து எப்போ ட்ரூவாக இருக்கும் அப்போ ஹார்ட் வேல்யூஸ் டிஸ்பிளே ஆகும். ஓகே, தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் சின்டெக்ஸ் ஃபார் ஃபங்க்ஷன் டைப்ஸ். இப்போ இதை பாருங்கம்மா, எக்ஸ் டென்ஸ் டு ஒய். இப்போ டைப்னா என்ன, டேட்டா டைப்பு தான் டைப்புன்னு சொல்லுவாங்க. இப்போ சின்டெக்ஸ் ஃபார் ஃபங்க்ஷன் டைப்பு. ஓகே, இப்போ எக்ஸ் டென்ஸ் டு 5, இது எக்ஸ்ன்னு ஒரு வேரியபிள், ஒய்ன்னு ஒரு வேரியபிள், இதெல்லாம் இண்டிகேட் பண்ணுது டைப்பு. இப்போ எக்ஸ்ன்னு ஒரு டைப்பு, ஒய்ன்னு ஒரு டைப் மேலே, இப்போ ஒய்ன்னு ஒரு டைப்பு, எக்ஸ்ன்னு ஒரு இன்புட் டைப் எடுத்து
அது yன் ஒரு அவுட்புட் டைப்பை தரும். அதுதான் இருக்கு. இப்போ டைப் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் x tends to y இஸ் அ டைப் ஆஃப் ஃபங்க்ஷன். இப்போ இந்த டைப் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் வந்து கெட் அன் இன்புட் ஆஃப் x டைப் வாங்கி அண்ட் அதை ப்ராசஸ் பண்ணி அண்ட் ரிட்டர்ன் அண்ட் அவுட்புட் டைப் ஆஃப் y ரிட்டர்ன் பண்ணும். ஓகே, லைக் அவே x1 x2 y இருக்கு, x1 gives x2 x2 gives y இருக்கு. இப்போ இந்த y டைப் என்ன செய்யும்னா x1 டைப்பையும் x2 டைப்பையும் இன்புட்டாக எடுத்து கரஸ்பாண்டிங் அவுட்புட் டைப்பு y தரும். ஓகே, இப்போ இதை பாருங்க, x1 tends to x2 tends to xn tends to yn இருக்கு. இப்போ இதில் என்ன ஆகுதுன்னா இந்த x தான் is an input of n ஆர்குமெண்ட்டுக்கு s தான் input type and y types is an output is another output type. Okay, இப்போ இதை நீங்கள் பாருங்க, all function are static definitions, there is no dynamic function definition சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டாட்டிக்னா என்னன்னு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு பால் எடுத்துக்கோங்க, அந்த பால் வந்து ஒரு பிளேஸ்ல நின்றுட்டே இருக்குன்னா அப்போ அந்த பால் ஸ்டாட்டிக் இன் நேச்சர் சொல்லுவாங்க. அதே ஒரு பாலை நீங்கள் உருட்டி விடுங்க, அப்போ அந்த பால் மூவ் ஆகிட்டு இருக்கா, ஸோ இப்போ இந்த பால் வந்து இஸ் இன் டைனமிக் ஸ்டேட்னு சொல்லுவாங்க. இப்போ இதே தான் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அந்த ஃபங்க்ஷனை நம்ம டிஃபைன் பண்ணிடுறோம். இப்போ ரன் டைமில் அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளேய டெஃபினிஷனில் ஏதாச்சும் ஒரு சேஞ்ச் பண்ணணும்னா அது டைனமிக் டெஃபினிஷன்ஸ் அர்த்தம். ஆனால் நம்ம ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் ஸ்டாட்டிக் டெஃபினிஷன் தான். தட் இஸ் நம்ம டெஃபினிஷன்ஸ் ரன் ஆகும்போது எந்த சேஞ்சஸும் ஃபங்க்ஷன் டெஃபினிஷனில் நம்ம எழுதக்கூடாது. ஸோ ஆல் ஃபங்க்ஷன் static in behavior, static definitions. Okay, that's all. Thank you.